ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மகிமை டிவி வழியாகவும் சமூக ஊடகங்கள் மூலமாகவும் இந்த ஆராதனையில் இணைந்து பங்கு பெறுகின்ற உங்கள் எல்லாரையும் அன்போடு வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 5ஆம் ஞாயிறு ஜூலை மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமைக்குரிய சிறப்பு ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் தலை தாழ்த்தி பிரார்த்தனை செய்வோம். ஜெபம். இரக்கமுள்ள ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். அண்ட சராசரத்தை ஆளுகை செய்கின்ற உம்மை நாங்கள் போற்றி புகழ்கின்றோம். எங்களுடைய திருச்சபைக்காக நன்றி, எங்களுடைய திருமண்டலத்துக்காக நன்றி. தேவனை கர்த்தாவே, விசேஷமாக அகில உலகத்தை படைத்து நீர் பராமரித்து வருகின்றீர். வாழ்வின் போராட்டங்களின் மத்தியிலும் நீர் எங்களோடு இடைப்பட்டு நடத்துகிறீர். உங்கள் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையிலே உடைய மகிமையின் பிரசன்னத்தை நாம் உணர்ந்து கொள்ள துணை செய்யும். இல்லை பங்கு பெறுகின்ற ஒவ்வொருவரையும் பெயர் பேராக குடும்பமாக ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் மிகுந்த மனத்தாழ்மோடு வேண்டிக் கொள்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. கீதங்களிலே 30வது பாடல் பாமாலை 19 பாடுவோம். கிறிஸ்து சபை பாமாலை 19 200 ஆண்டு கீதங்கள் 30வது பாடல். எவ்வண்ணமாக கர்த்தரே உம்மை வணங்குவேன், தெய்வீக ஈவை பெறவே ஈடென்ன தருவேன் என்ற பாடல்.
பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தருடைய சன்னிதானத்திலே நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். பொதுவான பாவறிக்கை மூலமாக நம்முடைய பாவங்களை கர்த்தருடைய சன்னிதானத்திலே அறிக்கை செய்வோம். யாவரும் சேர்ந்து சொல்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல மனுக்கு அருட்சிய வாக்குத்தத்தங்களிலே இறங்கும். தப்பின் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்தம் துக்கப்படுங்களை சீர்படுத்தும். உள்ள பிதாவே, பசுத்தனால் மகிமையுண்டாகும்படி நம் தேவபக்தியும் நீதியும் தெளிந்த விளைவுகள் இயேசு கிறிஸ்து நிமித்தம் கிருபை செய்யும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வவரமுள்ள கடவுள் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்தை நிமித்த துக்கப்படுகின்ற தம்முடைய ஜனத்திற்கு பாவ விமோசனத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தின் கட்டளை மருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தம்முடைய பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தை சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுடராய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியையும் அருளி செய்வாராக. பரமண்டலங்களில் நிற்கிறார். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளோ. தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரோ. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியோங்கள். வாசிக்கும்படியான சங்கீதம் 125 சங்கீதம். 125 சங்கீதம். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்னைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தைப் போல் இருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்னைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாதபடிக்கு ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராது. கர்த்தாவே, நல்லவர்களுக்கும் இதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும். தங்கள் கோணலான வழிகளுக்கு சாகிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோடே போக பண்ணுவார். இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தருடைய பிரசன்னத்தை நாம் உணரத்தக்கதாக ஆண்டுடைய ஆவியானுடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்து கொள்ளவும் ஆண்டவருக்காக நம்மை அர்ப்பணிக்கவும் அருமையான ஒரு கீர்த்தனை பாடல். கீதங்களிலே 311வது பாடல். கீதங்கள் 311, கீர்த்தனை 119. வரவேணும் பரநாவியே, இறங்கும் சுடராய் மேவியே என்ற பாடலை பாடுவோம். வரவேணும் பரநாவியே, இறங்கும் சுடராய் மேவியே. வரவேணும் பரன் ஆவியே, இறங்கும் சுடராய் மேவியே. மருளா பாவம் மருவிய எனக்கு, மருளா பாவம் மருவிய எனக்கு, வானாகினியால் ஞானதை செய்தர. வரவேணும் பரன் ஆவியே, இறங்கும் சுடராய் மேவியே. வரவேணும் பரன் ஆவியே, இறங்கும் சுடராய் மேவியே. பலமானய பாவமோ பாழாக்குமா நோய்களோ, வலிய கொடும் ரோகமோ மாம்ச சிந்தை ஓடுமே. பலிபீடத்தில் என்னை பலியாக வைத்தேன், பலிபீடத்தில் என்னை பலியாக வைத்தேன். எலியாவின் ஜெபத்துக்கு இறங்கிய வண்ணம். வரவேணும் பரன் ஆவியே, இறங்கும் சுடராய் மேவியே. வரவேணும் பரன் ஆவியே, இறங்கும் சுடராய் மேவியே. எந்தன் பாவம் யாவையோ எரிக்கும் வகை தேடியும், எங்கும் இந்த லோகத்தில் எத்தீயுமே காண்கிலே. எந்தன் செயலால் யாதொன்றும் முடியா, எந்தன் செயலால் யாதொன்றும் முடியா. இன்றே வானாகினி வரவேணும், வரவேணும் பரன் ஆவியே, இறங்கும் சுடராய் மேவியே. வரவேணும் பரன் ஆவியே, இறங்கும் சுடராய் மேவியே. குடிகொள் எந்த பாவமோ அடியோடே தொலைத்திடும், தடுத்தாள் கொள்ளும் தோஷமோ சாம்பலாக செய்திடும். படிமிசை காற்றுக்கு பறந்தோடும் சாம்பல் போல், படிமிசை காற்றுக்கு பறந்தோடும் சாம்பல். அடியேன் இயேசுவுக்கு அனுதினம் பணி செய்ய. வரவேணும் பரன் ஆவியே, இறங்கும் சுடராய் மேவியே. வரவேணும் பரன் ஆவியே, இறங்கும் சுடராய் மேவியே. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட திருமறை பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் வரை. லூக்கா 10ஆம் அதிகாரம்
17ஆம் வசனம் முதல். பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடே திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலைப் போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். அந்த வேளையில் இயேசு ஆவியிலே கலிகூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருந்தது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவரும் குமாரன் இன்னார் என்று அறியான். குமாரன் அவனை எவருக்கு வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதா இன்னார் என்று அறியான் என்றார். பின்பு தமது சீசரிடத்தில் திரும்பி தனித்து அவர்களை நோக்கி, நீங்கள் காண்கிறவைகளை காணும் கண்கள் பாக்கியம் உள்ளவைகள். அநேக தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்பது வாசிக்க முடியாத குறிக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மற்றொரு கீர்த்தனை பாடல், கீதங்கள் 447, கிறிஸ்தவ கீர்த்தனைகள் 157, கீர்த்தனை 157, கீதங்கள் 447வது பாடல். திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ, நான் தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ என்ற பாடல். பாதம் சேராமல் இருப்பேனோ, நான் தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ, நான் தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. அருள் கடலாம் ஈசன் அடியவர் பாசன், அருள் கடலாகீசன் அடியவர் பாசன், ஒருக்கம் நிறைந்தவின் உயிரான நேச. திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ, நான் தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. ஆவியும் ஆத்மமும் ஆண்டவர் பங்கே, ஆவியும் ஆத்மமும் ஆண்டவர் பங்கே. கோவில் அவரல்லால் புகலிடம் எங்கே. திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ, நான் தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. சத்திய மார்க்கமும் சகலமுமான, சத்திய மார்க்கமும் சகலமுமான, நித்திய ஜீவனும் நிமலனுமான. திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ, நான் தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. ஆறுதல் தேறுதல் அளித்திடும் சேய, ஆறுதல் தேறுதல் அளித்திடும் சேய. ஒரு மகிமாயில் சேர்த்திடும் தூய. திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ, நான் தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ.
உலகில் மெழுகை போல் உருகுதன் நெஞ்சம், உலகில் மெழுகை போல் உருகுதன் நெஞ்சம், மலையாகும் திருவடி வணங்கினேன் தஞ்சம், திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ, திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. நாம் யாவரும் அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களை யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே அன்போடு வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். ஜூலை மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை, ஜூலை 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையின் சிறப்பு செய்தியை இந்த வேளையிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன். பெயரிடும் ஆண்டவர். ஆண்டவர் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறதில்ல, அவர் மிகவும் விருப்பமுள்ள ஒரு தெய்வமாக இருக்கிறார். ஆதாரமாக ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் எடுக்கிறேன். ஏசாயா 43:1, இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்து வரும், இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினருமாகிய கர்த்தர் சொல்வதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்க அந்த ஏசாயா 43:1 வசனம் இப்படி ஆரம்பிக்குது. 42ஆம் அதிகாரத்தின் அந்த கடைசி பகுதியை பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் மக்கள் செய்த பாவங்கள் அங்கே பட்டியல் போடப்படுது. செவிடரை போல குருடர் போல இருக்கீங்க, என் சத்தியத்தை நீங்கள் கேட்கறதே இல்லை. 20ஆம் வசனம் 42:20, நீங்கள் அநேக காரியங்களை கண்டு கவனியாதிருக்கிறாய், செவிகளை திறந்தாலும் கேளாதே போகிறான். 24ஆம் வசனத்தில் அவருடைய வழி, கர்த்தருடைய வழியிலே நடக்க அவர்கள் மனதாயிராமலும் அவருடைய வேதத்துக்கு செவி கூடாமலும் போனார்கள். 25ஆம் வசனத்தில் நான் அவங்களை தண்டித்தேன், தண்டித்தாலும் உணராதிருந்தார்கள், அவர்களை தண்டனை மேல் தண்டனை கொடுத்தோம், அதை மனசில் நினையாமல் போனாங்க என்று இஸ்ரவேல் மக்களுடைய பாவங்கள் அங்கே பட்டியல் போடப்படுது. பாவ பட்டியல் அத்தனை போட்டாலும் ஆண்டவர் கடைசியாக சொல்கிறாரு, இப்போதும் யாக்கோபே நீ செய்த பாவங்களெல்லாம் சொல்லிட்டேன், அதனால் உன்னை நிரந்தரமாக நான் அழிக்க போகிறதில்ல, நான் உன்னிலே மகிமைப்பட போகிறேன். இப்போதும் யாக்கோபே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ எனக்கு உரியவன். பெயர் சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார் பார்த்தீங்களா? அதுக்கு அர்த்தம் என்னன்னாக்கி நாம் ஆண்டவருக்கு உரியவர்கள் என்பது அர்த்தம். ஆதாம் எந்தெந்த ஜீவ ஜந்துக்கு என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயர் ஆயிற்று. எல்லாம் ஆதாமுக்கு உரியது ஆண்டவர் கொடுக்குறார். நம்முடைய பிள்ளைகளுக்கு பெற்றோர் பெயரிடுறாங்க இல்லையா? என் பிள்ளைக்கு இந்த பேர், அவர் நமக்கு உரியவர்கள். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நமக்கு நம்மை பெயர் சொல்லி அழைக்கின்றார். பெயர் சொல்லி அழைக்கின்ற ஆண்டவர். பைபிளில் ஆண்டவர் பலரை பெயர் சொல்லி அழைக்கிறார். மரியாளே என்று அழைக்கிறார், மார்த்தாளே என்று அழைக்கிறார், சீமோனே என்று அழைக்கிறார்,
சகைவே என்று அழைக்கிறார். பழைய ஏற்பாட்டில் சாமுவேலே என்று சொல்லி அழைக்கிறார் இல்லையா? இந்த அழைப்புலாம் எதுக்காக? உறவை வலியுறுத்துகின்ற வார்த்தை. ஆண்டவர் இந்த பெயர் சொல்லி அழைக்கிற எல்லா சந்தர்ப்பத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் உறவை வலியுறுத்துவதற்காக, அவர்களோடு நட்பு பாராட்டுவதற்காக, அவர்களை சரி செய்வதற்காக, அவர்களை ஊழியத்திலே பயன்படுத்துவதற்காக அதற்காக அழைக்கிறார். அங்கே அழைக்கப்பட்ட இவர்களுடைய பெயரை சொல்லி அவர்களோடு நல்வுறவு கொள்வதற்காக ஆண்டவர் அழைக்கிறார். அந்த அன்பின் ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் அழைத்து கொண்டே இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே யாக்கோபே என்று அழைக்கிறார், இஸ்ரவேலே என்று அழைக்கிறார். அதன் மூலமாக தனி ஒரு மனிதனை அல்ல, தேசம் முழுவதையும் அழைக்கிறார். யாக்கோபே இஸ்ரவேலுங்கிறது தேசம் முழுவதையும் குறிக்குது, எல்லாரையும் அழைக்கிறார். புதிய ஏற்பாட்டிலும் சபை அனைத்தையும் அழைக்கிறார். நம்மோடு நல் உறவு கொள்வதற்காக சபை அனைத்தையும் ஆண்டவர் அழைக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள் எழுதிய இந்த நிருபங்களில் ரோமர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது. ஒவ்வொரு நிருபத்திலையும் ஆரம்பத்தில் அந்த சபையாரை அழைக்கின்ற அழைப்பு எப்படி இருக்குது பாருங்க. பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது. ஆண்டவர் நம்மை பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கின்றார். ரோமர் 1:2, 1 கொரிந்தியர் 1:2 அதுல அதே தான், பரிசுத்தவான்கும்படி ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். கலாத்தியர் 1:6 கிருபையினாலே உங்களை அழைத்தவரை விட்டு வேற சுவிசேஷம் போறீங்களா அப்படி ஆரம்பிக்கிறார். பவுலடியார் எழுதுகின்ற ஒவ்வொரு நிருபத்திலும் ஆண்டவராலே அழைக்கப்பட்டவர்கள், பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள், கிருபையினாலே அழைக்கப்பட்டவர்கள் என்று சபை அனைத்தையும் எழுதுறாரு. இது ஒரு தனிநபருக்கு அல்ல, எல்லாருக்கும் அந்த அழைப்பு இருக்குது. ஆண்டவருடைய அழைப்பு, பேர் சொல்லி அழைக்கின்ற ஆண்டவர். பேதுரும் அப்படிதான். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு நீங்கள் ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். யாரு? தனிநபர் அல்ல, சபையார் முழுவதும். யாரெல்லாம் அந்த நிருபத்தை வாசிக்காங்களோ எல்லாரும், நீங்களும் நானும் எல்லாரையும் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார், அழைக்கிறார். 2 பேதுரு 1:3 அதே தான், காருண்யத்தினாலே நம்ம அழைத்தவரை அப்படி அதில் ஆரம்பிக்கிறாரு. பவுலடியாராக இருக்கட்டும், பேதுருவாக இருக்கட்டும், ஆண்டவர் நம்மை அழைத்தவர் என்ற சத்தியத்தை தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு கடிதத்தின் ஆரம்பத்திலும் அந்த வார்த்தை பதிவு செய்யப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, கடவுள் நம் யாவரையும் அவருடைய பிள்ளைகளாக வாழும்படி கிருபையினால் அழைத்திருக்கிறார், பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. நம்ம எல்லாருக்கும் இந்த அழைப்பு இருக்குது. ஆனால் பல சமயங்களில் நாம் இந்த அழைப்பை உணர்வது கிடையாது. யாராவது ஏதாவது ஒரு பொதுக்கூட்டத்தில் மேடையில் இருந்து ஒரு ஊழியக்காரர் நம்மை பெயர் சொல்லி அழைத்தால் ரொம்ப நல்லது என்று நாம் நினைக்கிறோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்து கொண்டே இருக்கிறார். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இஸ்ரவேல் மக்களை அழைத்த ஆண்டவர் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே சபையின் மக்களாகி உங்களையும் என்னை அழைக்கிறார். இந்த உன்னதமான ஆண்டவருடைய அழைப்பை நாம் உதாசீனம் செய்து சாதாரண மனிதனாகிய ஊழியக்காரருடைய அழைப்பை பெயர் சொல்வதை பெரிதாக நாம் எண்ணுகின்ற ஒரு மனநிலை. அன்பார்ந்தவர்களே, சில ஆண்டுகள் முன்பாக சகோதரர் சாம் கமலேசன் அவர்கள், உங்களிலே பலருக்கு அவரை தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது, பிரபலமான ஒரு ஊழியக்காரர், நல்ல ஒரு செய்தியாளர், இனிமையான ஒரு பாடகர். சாம் கமலேசன் அவர்கள் கூறிய அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி ஞாபகத்தில் வருகிறது. கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னால் அவர்கள் ஒரு நாள் தன்னுடைய குடும்பத்தாரோடு விமானத்திலே பயணம் செய்தார்கள். அப்பொழுதுதான் அறிமுகமான ஜம்போ ஜெட் என்று சொல்லப்படுகின்ற பிரம்மாண்டமான விமானம், உலகத்திலே பெரிய விமானம். அதில் அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் அங்கே பிரயாணமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. முதல்ல விமானத்தில் ஏறும்போது அவருடைய இளைய மகன் தூங்கி கொண்டிருந்தான். அந்த விமானத்தினுடைய அந்த சைஸ், அதனுடைய வடிவமைப்பு அதெல்லாம் பார்க்கல. விமானத்துக்குள்ளே போயாச்சு.
அங்கே விமானம் செல்ல வேண்டிய இடத்துக்கு சென்று முடிந்த பிற்பாடு எல்லாரும் இறங்கணும் கீழே. அப்பொழுது அந்த இளைய மகன் முழித்து விட்டான். அது வரையும் தூங்கிட்டு இருந்தவன் இறங்கும்போது முழிச்சிட்டான். அங்கே இறங்குவதற்காக ஆயத்தமாகிட்டு இருக்காங்க. அப்பொழுது அவன் ஜன்னல் வழியாக வெளியே பார்க்குறான். இந்த விமானத்தின் ஜன்னல் வழியாக அங்கே வெளியே பார்க்குறான். அங்கே பல விமானங்கள் நிற்குது. அப்போ அவன் தன் தந்தையாரிடம் சொல்கிறான், எப்போ எவ்வளோ பெரிய விமானம் பாருங்கள் என்று. அங்கே மற்ற பிரயாணிகளை அழைத்து செல்லக்கூடிய விமானங்கள் நிற்குது. சில பயிற்சி கொடுக்கின்ற சிறிய விமானங்கள் நிற்குது. அது எல்லாத்தையும் அவன் பார்க்குறான். பார்த்தப்பா எவ்வளோ பெரிய விமானம் நிற்குது பாருங்க என்று அவன் ஆச்சரியத்தோடு தன் தந்தையாகிய சாம் கமலேசனிடம் அவன் சொல்கிறான். இது சொல்லிட்டு அந்த செய்தியாளராகிய சாம் கமலேசன் சொன்னாங்க, அவன் இருக்கின்ற விமானம் வெளியே நிற்கின்ற எல்லா விமானத்தை விட பல மடங்கு பெரிய விமானம். வெளியே நிற்கிற எல்லா விமானங்களையும் சேர்த்து இந்த ஒரு விமானத்துக்கு சரியாக இருக்கும். அவ்வளோ பெரிய விமானத்தோட உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் வெளியே உள்ள விமானத்தை பார்த்து அவன் ஆச்சரியப்படுறான். அநேக நேரத்தில் நாம் அப்படி தான் நம்முடைய வாழ்விலே நம்மை அழைத்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகின்ற ஆண்டவரை நாம் உணர்றது கிடையாது. ஆங்காங்கே நடக்கின்ற இந்த ஒரு சிறிய நிகழ்ச்சிகளை நாம் ரொம்ப பெரிதுபடுத்துகிறோம். நம்மை தம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அழைத்த, பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவரை நாம் பெரிதுபடுத்துறதில்லை. ஏதாவது கூட்டங்களிலே பெயர் சொல்வதை நாம் பெரிதாக எண்ணுகின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 1 பேதுரு 2:9 அந்த காலத்திலிருந்து நம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டம் நம்மளை சொல்றாரு. நம்ம எல்லாரையும் தெரிந்து கொண்டு அழைத்து நம்முடைய கையில் மாபெரும் பணியை தந்திருக்கின்ற உன்னதமான ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அந்த அழைப்பை எப்போது உணர்ந்து நாம் அவருக்கு நன்றி செலுத்த அவரை சேவிக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார். எப்படி இஸ்ரவேல் மக்களை அவர்களுடைய பாவ சூழ்நிலைகளின் மத்தியிலே கருணையோடும் இரக்கத்தோடும், யாக்கோபே இஸ்ரவேலே உன் மூலமாக நான் மகிமைப்பட வேண்டும் என்று அழைத்தாரோ, அதுபோல நம்முடைய குறைவுகளின் மத்தியிலும் நம்ம அழைக்கின்ற, பெயர் சொல்லி அழைக்கின்ற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அந்த அழைப்பு நம் ஒவ்வொருவருக்கும் உரியது. அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஏதோ ஒரு அழைப்புக்காக, ஏதோ ஒரு கூட்டத்தில் உள்ள அழைப்புக்காக காத்திருக்க வேண்டியதில்லை. அண்ட சராசரி படைத்த ஆண்டவர் உங்களை என்னை அழைச்சிருக்கிறார். அந்த அழைப்பை நம்முடைய உள்ளத்திலே ஆழ பதித்து ஆண்டவரை நன்றி உள்ள மக்களாக நாம் வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். முதலாவதாக நம்முடைய ஆண்டவர் நம்மை பெயர் சொல்லி அழைக்கின்ற ஆண்டவர். இரண்டாவது, அவர் பெயரை மாற்றுகின்ற ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் பெயர் சொல்லி அழைப்பவர் மாத்திரமல்ல, பெயரை மாற்றுறதுக்கு உரிமை இருக்குது. பெயரை மாத்துறாரு. ஆதியாகமம் 32 இந்த 27, 28 நான் வாசித்து பார்த்தோம்னா, அங்கே யாக்கோபு ஆண்டவரோடு போராடுறான். 27, 28 அப்பொழுது 24 நான் பார்க்கலாம். ஆதியாகமம் 32, 24 யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியுமளவு அவனோடு போராடி அவனை மேற்கொள்ளாதை கண்டு அவருடைய தொடை சந்தை தொட்டார். அவனுடைய போராடிகளே யாக்கோபை தொடை சுளுக்கிட்டு, நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய போக விடேன் என்றான். அப்போ கடவுளோடு போராடுறான் யாக்கோபு. என்ன போராடுறான்? ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். யாக்கோபுக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு மனைவிகள் இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஆடு மாடு இருக்குது, எல்லாம் இருக்குது. அவனுக்கு என்ன பிரச்சனை? அப்போ ஏன் இப்படி போராடுறான்? அவனுக்கு பகை இருக்குது. பல காலத்துக்கு முன்னால பகைத்த அண்ணன் அங்கே காத்திருக்கிறான். அவன் தனக்கு கெடுதி செய்வான் என்று பயந்துகிட்டு இருக்கான். சமீப காலத்தில் தன்னுடைய மாமனார், மைத்துனன்மார் எல்லாரும் பகைச்சாச்சு. இந்த பக்கம் பகை, 2 சைடு பகை ஆகி போச்சு யாக்கோபுக்கு. 2 பக்கமும் பகையான சூழ்நிலையில் எங்க போறது, எப்படி உயிரை காப்பாற்றுறது என்ற பாதுகாப்புக்காக, தன்னை காத்து பராமரிப்பதற்காக கடவுளை பிடிக்கிறான். இதுவரைக்கும் சொந்த திறமையிலே கெட்டிக்காரத்தனத்திலேயே சம்பாதிச்சுட்டா இருந்தவன், எத்தி ஏமாத்தி வாழ்ந்த வாழ்க்கை ஒரு பக்கம். இப்போ 2 பக்கம் பகை வந்த பிறகு தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக கடவுளை பிடிக்கிறான்.
நான் மாற மாட்டேன், நான் அதே பழைய தந்திரசாலியாக தான் இருப்பேன், எத்தனை தான் இருப்பேன், நீர் என்னை ஆசீர்வதிக்கும். அதான் அவனுடைய டிமாண்ட். அவன் கேட்குறான், நான் அதே பழைய யாக்கோபா தான் இருப்பேன், நீர் என்னை ஆசீர்வதியும். நான் ஆண்டவர் சொல்றாரு, உன் பேர் என்னப்பா? யாக்கோபு. இனி நீ யாக்கோபு எனப்பட மாட்டாய், உன் பேர் இஸ்ரவேல் எனப்படும். இஸ்ரவேல் தேவ பிரபு, நீ இனி என்னுடைய தளபதி. யாக்கோபே, நீ இனி எத்தனை கிடையாது, ஏமாத்துக்காரன் கிடையாது, நீ என்னுடைய தளபதி, என் சித்தத்தை செய்யணும் நீ என்று சொல்லி அங்கேயே அவனை ஆசீர்வதித்தார் அப்படின்னு அங்கே 29ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இப்போ மனுஷன் எப்போதுமே குணத்தை நான் மாற்ற மாட்டேன், ஆனால் ஆசீர்வாதம் வேணும் என்பதை மனிதன் நாடுகின்றவன். கடவுள் ஆசீர்வதிக்கு முன்னால குணத்தை மாற்ற விரும்புகிறார். அதனுடைய முன் அடையாளமாக தான் பேரை மாத்துறார். இனி நீ இஸ்ரவேல், இனி எத்தனை கிடையாது, நீ என்னுடைய தளபதி, நீ தேவ பிரபு. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கு முன்பாக நம்மை பெயர் மாற்ற, நம்முடைய குணத்தை மாற்ற அழைக்கிறார். யோவான் 1ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் இங்கே சீமோன் ஆண்டவரிடம் அங்கே அறிமுகப்படுத்தப்படுகிறான் அவனுடைய சகோதரனால. யோவான் 1ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலே, பின்பு அவனை இயேசுவினிடத்திலே கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். சீமோன்னா சொரிமணல்னு சொல்லுவாங்க, அதுக்கு அர்த்தம். ஆண்டவர் சொல்றாரு, தன்னிடம் அழைத்து வரப்பட்ட, தனக்கு சீடனாக பின்தொடர ஆசைப்பட்ட சீமோனை பார்த்து சொல்றாரு, இனி உன் பெயர் சீமோன் கிடையாதுப்பா, உன் பெயர் கேபா. அரமைக் மொழியில் இயேசு கிறிஸ்து அந்த காலத்தில் பேசின அந்த மொழியில் கேபா அப்படின்னு பேர் விடுறாரு. கிரேக்கத்தில் பெட்ராஸ், அது பேதுரு அப்படின்னு பேர். அதுக்கு அர்த்தம் பாறை. உன் பேர் இதுவரைக்கும் சொரிமணல் இருந்துச்சு, இனி சொரிமணல் அல்ல, நீ கற்பாறை. உன் விசுவாசத்தின் மேலதான் என் சபையை கட்ட போறேன்ப்பா என்று பெயரை மாற்றுகிறார். அப்ப குணாதிசயம் மாற்றப்படுது. பேதுருடைய அந்த சொரிமணல் மாதிரி நினைச்சபடிலாம் இழுத்துட்டு போகக்கூடிய அந்த வாழ்க்கை முறையை மாற்றி உறுதியான விசுவாச வீரனாக நிலைநிறுத்தி அவனுடைய விசுவாசத்தின் மீது சபை கட்டப்பட ஆண்டவர் அங்கே செய்கின்றார். ஆண்டவர் பெயரை மாற்றுகின்றவர். முதலாவது பெயர் சொல்லி அழைக்கின்ற ஆண்டவர் நம்மோடு நல்வுறவு கொள்வதற்காக, நாம் பிரமிப்படைய வேண்டும் என்று அந்த சிந்தையோடு அல்ல, நம்மோடு நல்வுறவு கொள்வதற்காக பெயர் சொல்லி நம்ம அழைக்கிறார் ஆண்டவர். இரண்டாவதாக அவர் பெயரை மாற்றுகின்ற ஆண்டவர். அதுக்கு ஒரு உரிமை இருக்குது. பெயர் மாத்திரன்னா என்ன அர்த்தம்? இந்த காலத்தில் அந்த பெயர் மாத்திரெல்லாம் ஏதாவது ஸ்பெல்லிங்கெல்லாம் மாற்றி அப்படிலாம் செய்யிட்டு இருக்காங்க. பெயரியல் ஆசான் அப்படிலாம் டிவியில் சில நிகழ்ச்சிகள் வரும், வேடிக்கையாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் பெயரை மாற்றுறது குணத்தை மாற்றுறதுக்காக, குணமாற்றம் அடைய வேண்டும், அதான் முக்கியம் ஆண்டவருக்கு. ஆண்டவர் நம்முடைய பெயரை மாற்றுகின்ற ஆண்டவர், அதன் மூலம் நம்முடைய குணத்தையே அவர் மாற்றுகிறார். மூன்றாவதாக பெயரை எழுதுகின்ற ஆண்டவர். பெயரை எழுதுகின்ற ஆண்டவர். மல்கியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறோம். மல்கியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒரு பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிப்பவர்களுக்காகவும் ஞாபக புத்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிப்பவர்களுக்காகவும் ஞாபக புத்தகம் ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவர் நம்முடைய பேரை ஞாபக புத்தகத்தில் எழுதுறேன் அப்படின்னு சொல்றார். நாம் ஆண்டவருக்காக, ஆண்டவர் பயந்த ஒரு வாழ்க்கை, ஆண்டோட வேதத்தை தியானிக்கின்ற ஒரு பழக்கம் நமக்கு அங்கே பரலோகத்தில் பெறுகின்ற பாக்கியத்தை கொடுக்குது. சுவிசேஷத்தில் இதை விட இன்னும் சிறப்பாக இந்த பகுதி வலியுறுத்தப்படுகிறது. லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இன்று பாடமாக நாம் வாசி கேட்டோம். லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படிவதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்திலே எழுதியிருப்பதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார்.
இந்த நிகழ்ச்சி நமக்கு தெரியும். ஆண்டவர் தம்முடைய சீடர்களாக அவர் தெரிந்து கொண்ட 70 பேரை 2 பேராக ஊழியத்துக்கு அனுப்புகிறார். ஊழியத்துக்கு போன அவர்கள் ஊழியெல்லாம் முடிஞ்சிட்டு, சுவிசேஷ ஊழியம் முடிஞ்சுன்னு வர்றாங்க. வந்து அதிக சந்தோஷத்தோடு வர்றாங்க. வந்து என்ன சொல்கிறாங்க? 17ஆம் வசனத்தில், ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. பிசாசுலாம் எங்களுக்கு கீழ்ப்படியுது இல்லையா? போய் நாங்கள் ஜெபம் பண்ண உடனே வியாதி விடுதலை கிடைக்குது. எல்லாம் பட்டியல் போடுறாங்க. அப்போ ஆண்டவருக்கு சந்தோஷம்தான். அவர்களை இயேசு நோக்கி என்ன சொல்கிறாரு? சாத்தான் மின்னலை போல விழுவதை கண்டேன், சர்ப்பங்களின் தேளில் மிதிக்க உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறேன் சொல்லிட்டார். சொல்லிட்டு ஆனாலும் போடுறார். ஆண்டவர் இந்த சீடர்கள் போய் ஒரு மகத்துவமான ஊழியத்தை செய்து அவள் வெற்றியோடு திரும்பி வர்றதை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுறாரு, அவளை வாழ்த்துகிறார். உண்மைதான், ஊழியத்தில் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கீங்க, நீங்கள் நான் அனுப்பின நோக்கத்தை நிறைவேற்றிருக்கிறீங்க, மகிழ்ச்சி, பாராட்டு. ஆனால் ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுவதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்திலே எழுதியிருப்பதற்காக சந்தோஷப்படுங்கள். அதிக சந்தோஷம் எதில் இருக்கணும்? உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்படணும். ஊழிய வெற்றி அதில் கிடைக்கின்ற பெருமையோடு உங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சிடக்கூடாது. அந்த ஊழிய வெற்றியில் கிடைக்கிற பெருமை உங்களை பரலோகத்துக்கு உள்ளே போகாமல் தடுத்துடக்கூடாது. பரலோகத்துக்குரிய பிள்ளைகளாக, பரலோகத்துக்குரிய பிள்ளைனா என்ன? தேவ சித்தத்தை நிறைவேற்றுகின்ற பிள்ளைகளாக அவங்க மட்டும்தான் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியும். மற்ற 7ஆம் அதிகாரம் கடைசியில் ஆண்டவர் சொல்கிறார் அல்லவா, இல்லையா? கர்த்தாவே கர்த்தாவே என்று நீங்கள் கூப்பிட்றதுல பிரயோஜனம் கிடையாது, நீ அற்புதம் செய்கிறதுல பிரயோஜனம் கிடையாது, நீ என்ன பிசாசுகளை துரத்துல பிரயோஜனம் கிடையாது, என்னதுலையும் பிரயோஜனம் கிடையாது, என்னுடைய பிதாவின் சித்தத்தை செய்கிற மட்டுமே பரலோகத்துக்கு வருவாய். மற்ற 7 ஆண்டவர் திட்டமும் தெளிவாக சொல்கிறார். அப்போ நம்முடைய பெயரை பரலோகத்தில் எழுதப்படணும்னாக்கி தேவ திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும், தேவ சித்தத்தை செய்யணும். பெரிய ஊழிய சாதனைகளை பட்டியல் போடுவது அல்ல. அன்பார்ந்த ஆண்டவர் தான் சொல்கிறார், ஊழியத்தை நல்லா செய்து நீங்கள் வெற்றியோடு நீங்கள் ஊழியம் செய்து முடிச்சிருக்கீங்க, சந்தோஷம். ஆனால் உங்களுடைய நாமங்கள் பரலோகத்தில் இருக்குதா? தேவனோடு நல்வுறவு கொண்டு வாழ்றீங்களா? தேவ சித்தத்தை நிறைவேற்றி பிரயாசப்படுறீங்களா? எச்சரிக்கை கொடுப்பதை நாம் பார்க்குறோம். குளோரோஃபார்ம் என்று சொல்லப்படுகின்ற மயக்க மருந்து கண்டுபிடித்தவர் ஜேம்ஸ் சிம்சன் என்பவர் தான் குளோரோஃபார்ம் என்று சொல்லப்படுகின்ற மயக்க மருந்து கண்டுபிடிச்சார். இந்த மயக்க மருந்து கண்டுபிடிக்கும் முன்னால் சர்ஜரி, ஆப்ரேஷனுங்கிறது ரொம்ப கஷ்டம். கத்தி வச்சு சரீரத்தை அறுக்கிறது எவ்வளோ பிரச்சனை பாருங்கள். விபத்துகளில் எலும்புகள் முறிவடைந்திருந்தால் அதை கட்டுவதெல்லாம் எவ்வளோ பிரச்சனை இல்லையா? சாதாரண சிறிய காரியங்களை லகுவாக பண்ணிடுவாங்க. பெரிய ஆழமான காயங்கள், ஆழமான முறிவுகள் போன்றதில் மயக்க மருந்துலாம் செய்ய முடியாது. அவ்வளவு வேதனை உண்டு பண்ணக்கூடியது. அவருடைய சரீரத்தை கத்தியால் அறுக்கிறது அவ்வளோ லேசான விஷயமா? அப்போ அவர் அந்த வலிகளுக்கெல்லாம் முடிவு கொண்டு வந்தார். மயக்க மருந்துன்னு முடிவு கொண்டு வந்தார். மயக்கத்திலே ஆழ்த்தி மனிதனை அந்த சர்ஜரி, அந்த ஆப்ரேஷன் செய்து முடிக்கிறது இல்லையா? அது ஒரு பெரிய சாதனை. ஜேம்ஸ் சிம்சன் தான் அந்த மயக்க மருந்தை கண்டுபிடிக்கிறார், குளோரோஃபார்ம் கண்டுபிடிக்கிறார். நான் அவர்கிட்ட கேட்குறாங்க ஒரு தடவை, அவர் மிக பிரபலமாக இருந்த காலகட்டத்தில் அவர் கேட்குறாங்க, உங்கள் வாழ்விலே பெரிய கண்டுபிடிப்பு எது? உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய கண்டுபிடிப்பு எது அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாங்க. எல்லாரும் நிறைய நிருபர்கள் நின்று கேட்குறாங்க. நிறைய நிருபர்கள் நின்று தான் இந்த கேள்வி கேட்குறாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய கண்டுபிடிப்பு எது? ஏன்னா இது தவிர மேலே அநேக காரியங்களை அவர் கண்டுபிடிச்சிருக்கிறார். பெரிய கண்டுபிடிப்பு எது? அப்போ குளோரோஃபார்ம் மயக்க மருந்து அவர் சொல்லுவார். அப்படி தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. அவர் சொன்னார், மை கிரேட்டஸ்ட் டிஸ்கவரி வாஸ் தட் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் மை சேவியர். என்னுடைய மிக பிரபலமான கண்டுபிடிப்பு என்னன்னா, இயேசு கிறிஸ்து என் ரட்சகர் என்று கண்டுபிடிச்சேன். பார்த்தீங்களா? அதுதான் பிரபலமான கண்டுபிடிப்புன்னு சொன்னார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுடைய என்னுடைய வாழ்விலே அந்த கண்டுபிடிப்பு தான் அவசியமானது. இயேசு என் ரட்சகர், அவர் இந்த உலகத்தை அங்கே மாற்றி உலகத்திலே புதிய வாழ்வையும் புதிய நம்பிக்கையும் கொடுக்க வந்தார். அதை நானும் நிறைவேற்றுவேன் என தீர்மானிக்கிறோம். பார்த்தீங்களா? அதுதான் சிறந்தது. பரலோகத்தில் பெயர் எழுதுகின்ற பாக்கியத்தை கொண்டு வரக்கூடிய இயேசுவோடு நல்வுறவு கொண்டு நாம் வாழ அழைக்கப்பட்டோம். முதலாவது நம்முடைய ஆண்டவர், பெயர் சொல்லி அழைக்கின்ற ஆண்டவர் நம்மோடு நல்வுறவு கொள்வதற்காக நம்முடைய குறைவுகளின் மத்தியிலும் நம்முடைய பாவங்களின் மத்தியிலும் பலவீனங்களின் மத்தியிலும் பெயர் சொல்லி அழைக்கிறாரு. இரண்டாவதாக நம்முடைய பெயரை மாற்றுகிறவர்,
நம்முடைய குணத்தை மாற்றாம ஆசீர்வாதத்தை பெறுவது ஆண்டவரிடம் நடைபெறாது. நம்ம பெயரை மாற்றுவதன் மூலமாக நம்முடைய குணத்தை மாற்றுறாரு. குணத்தை மாற்றி நம்மை ஆசீர்வதிக்கிறார். மூன்றாவது, பெயரை எழுதுகின்ற ஆண்டவர். நம்முடைய பெயரை பரலோகத்தில் ஜீவபுத்தில் எழுதுகின்ற அதிகாரம் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த உலக வாழ்விலே நாம் கர்த்தருக்காக பெரிய காரியம் செய்கிறது நல்லது. அது மாத்திரமல்ல, ஆண்டவரோடு உள்ள அந்த உறவிலே நாம் வளர்ச்சி அடையணும். பெருமை எந்த சூழ்நிலையிலும் நம்மை ஆக்கிரமித்திடக்கூடாது. அதை சாதிச்ச எங்கள் ஆண்டவர்கள் இதை செய்த எங்கள் பெருமையை நாம் அகற்றி பரலோகத்தில் பெயர் எழுதப்படுவதுதான் பாக்கியம் என்பதை உணர்ந்து வாழ நாம் அழைக்கப்படும். முதலாவதாக பெயர் சொல்லி அழைக்கும் ஆண்டவர், இரண்டாவது பெயரை மாற்றும் ஆண்டவர், மூன்றாவது பெயர் எழுதும் ஆண்டவர், நாலாவது பெயரை பெருமைப்படுத்தும் ஆண்டவர். நான் சொல்லி முடிக்கிறேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் அழகாக சொல்லுகிறது. ஆபிரகாமை பற்றிய அந்த வரலாறு அதில் ஆரம்பிக்குது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஆபிரகாமே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். எப்படி ஆண்டவர் ஆபிரகாமுடைய பெயரை பெருமைப்படுத்துறாரு? அவனுடைய விசுவாசம், ஆழமான விசுவாசம் இல்லையா? ரோமர் எழுதுகிற நிருபத்தில் பவுல் அழகா சொல்லுவார். ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இவ்வாறு சொல்லப்படும். ரோமர் 4:17, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன்னா ஆபிரகாம் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவர்களைப் போல அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். ஆபிரகாமுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா? இல்லாதவைகளை இருப்பவைகளை போல அழைக்கின்ற விசுவாசம். இல்லை, ஆனா இருக்குது. இல்லாதவைகளை இருப்பதை போல அழைக்கின்ற ஒரு விசுவாசம், ஒரு மாபெரும் விசுவாசம். ஜூலை 1ஆம் தேதி அதை தியானித்தோம் லேசா அந்த பகுதியை. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஒரு அடி நிலம் கூட அவனுக்கு கிடையாது, கானான் தேசத்துல பிள்ளை கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தேசத்தை உன் சந்ததி கொடுப்பேன். ஒரு அடி நிலம் இல்லை, ஆனால் தேசத்தை கொடுப்பேங்கிறாரு. பிள்ளைகள் இல்லை, சந்ததிக்கு கொடுப்பேன்னு சொல்றாரு. அப்போ ஒன்றுமில்லாத நிலையிலே இருந்து அனைத்தையும் அழைக்கின்ற உன்னதமான விசுவாசம் உடையவனாக ஆபிரகாம் வாழ்ந்தான். அதோடு மரித்தோரை உயிர்ப்பித்துங்கிற வார்த்தை வரும். ஈசாக்கை அவன் பலியாக கொண்டு சென்று மீண்டும் பெற்றுக்கொள்வதை நான் பார்க்குறோம். ஈசாக்கு செத்தே போனாலும், பலிபீடத்தில் அவன் அங்கே மாண்டு போனாலும் ஆண்டவர் அவனை திரும்ப கொடுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருக்குது. ஒரு ஆழமான விசுவாசம் அங்கே ஆபிரகாமுடைய விசுவாசம். அதனால தான் அங்கே பவுல் அதை எழுதுறாரு. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி மரித்தோர் உயிர்ப்பித்து இல்லாதவளை இருக்கவளை போல அழைக்கிறோமா இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் அவன் தகப்பனானான். பெயரை ஆண்டவர் ஆபிரகாமுடைய பெயரை எப்படி பெருமைப்படுத்துறாரு? அவனுடைய ஆழமான விசுவாசம். உங்களுடைய வாழ்வு, என்னுடைய வாழ்விலே அந்த விசுவாசம் அவசியமானது. ஆழமான விசுவாச வாழ்க்கையில நிலைத்திருக்க நாம் அழைக்கப்படுறோம். இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல அழைக்கின்ற ஒரு உன்னதமான ஆண்டவர். கடவுள் நம்முடைய பேரை பெருமைப்படுத்துறேன்னு சொல்றாரு. நம்ம பேரை பெருமைப்படுத்துவேன்ப்பா, ஆபிரகாமுடைய பேரை பெருமைப்படுத்தின மாதிரி உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்றாரு. இப்போ நாம என்ன செய்யணும்? கடவுளுக்கு கடவுளுடைய பெயரை மகிமைப்படுத்த வேண்டும். பல சமயங்களில் கடவுளுடைய பெயருக்கு அவமானத்தை கொண்டு வருகின்ற மனிதனாக நாம் வாழ்ந்து விடுகிறோமா? நான் யோசித்து பார்க்க அழைக்கப்படுறோம். கிறிஸ்தவர்கள், சீடர்கள் என்று அழைக்கப்படுகின்ற ஆணுடைய பிள்ளைகளாய் நீங்களும் நானும் கடவுளுக்கு மகிமை சேர்க்கிறோமா, அவமானத்தை கொண்டு வருகிறோமா? நம்முடைய குடும்பத்தில் நடக்கின்ற காரியங்கள், நம்முடைய திருச்சபையில் நடக்கிற காரியங்கள், சமுதாயத்தோடு நமக்கு உள்ள உறவுகள், இன்னும் பல்வேறு சூழ்நிலைகளிலே, அது நம்முடைய பொருளாதார வரவு செலவுகளாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லா நிலையிலும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? கடவுளுக்கு நாம் மகிமை சேர்க்கிறோமா, அதுக்கு அவருக்கு அவருடைய நாமத்துக்கு அவமானத்தை கொண்டு வருகிறோமா? ஆண்டவர் நம்முடைய பேரை ஏன் பெருமைப்படுத்துறாரு? நம் மூலமாக உலகம் ஆசீர்வதிக்கப்படணும். ஆபிரகாம் பற்றி அப்படிதான் சொல்றாரு. ஆபிரகாமே, நான் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் மூலமாக உலகை ஆசீர்வதிப்பேன். அப்போ நாம ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற பிள்ளைகள், அவராலே
நம்மளுடைய பெயர் அவர் பெருமைப்படுத்துகிறாரு. அதில் நாம் ரொம்ப சந்தோஷம் பூரிச்சு அதோடு நம்முடைய வாழ்க்கையை அமைச்சிட்டு செட்டில் ஆகி அப்படி உட்காந்துடக்கூடாது. நாம் பிறருக்கு ஆசீர்வாதமாக வாழ வேண்டும். கடவுளுடைய திருப்பெயருக்கு புகழ்ச்சி உண்டாக நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் கர்த்தருடைய நாமத்துக்கு அபகீர்த்தி, அவமானம் நேரிடாதபடி எச்சரிக்கையோடு வாழ அழைக்கப்படுகிறோம். கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்குவதாக. பெயர் சொல்லி அழைத்து அவர் என்று உண்மை உள்ளவராக இருக்கிறார். அந்த ஆண்டுடைய அன்பும் அவருடைய பேரன்பும் கிருபையும் உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். எல்லா வருங்கால ஆசீர்வாதத்தை பெற்று இறைநாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் நாமே உங்கள் அருள் புரிவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்மை நாம் அர்ப்பணிக்கும் வண்ணமாக, திருத்துவ தெய்வத்தை மகிமைப்படுத்தும் வண்ணமாகவும் சீர்திரியேக வஸ்தே நமோ நமோ என்ற பாடலை நாம் பாடுவோம். கீதங்கள் 12, கீர்த்தனைகள் 4, கிறிஸ்தவ கீர்த்தனைகள் 4, 200 ஆண்டு கீதங்கள் 12வது பாடல். ஜெபம் பண்ண கடவோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, நன்றியோடுமை சோதரிக்கிறோம், மகிமைப்படுத்துகின்றோம். இந்த மனமகிழ்ச்சி நாளின் காலை பொழுதிலே உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்க நீ தந்த வாய்ப்பிற்காக நன்றியோடு 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 உம்மை சோதரிக்கிறோம். அம்மி தேவனை கர்த்தாவே, விசேஷமாக
எங்களுடைய திருநெல்வேலி திருமண்டலத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். 240 ஆண்டுகளுக்கு முன்பாக உருவாக்கப்பட்ட உன்னதமான உம்முடைய திரு சரீரம் ஆண்டவரே நெல்லை திருமண்டலமாக உருவெடுத்து ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகின்ற பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். இந்த 240வது ஆண்டு நிறைவு நாட்களிலே நம்முடைய திருமுகத்தை நாம் நோக்கி பார்க்கின்றோம். பெரிய அளவிலே நாங்கள் கொண்டாட்டங்களை நடத்த முடியாத நிலையிலும் ஆண்டவரே எங்களோடு இருக்கிறீர். திருச்சபை உம்முடையது, உம்முடைய சுய இரத்தத்தினாலே நீர் அதை சம்பாதித்து தந்திருக்கிறீர். நம் தேவனை கர்த்தாவை நன்றியோடு நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். இந்த திருச்சபையின் அங்கமாக நாங்கள் உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் என்றும் அனுகிரகம் செய்யும். ஆண்டவரே, இந்த ஆறானில் இணைந்து பங்கு வருகின்ற அனைத்து சபைகளை சேர்ந்த விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். அந்த சகோதர சமயத்தின் பிள்ளைகளுக்காக மன்றாடுகின்றேன். எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். அகில உலகத்தின் ஆண்டவர், பூமி அனைத்தும் உம்முடைய மகிமையால் நிறைந்திருக்கின்றது. அந்த கர்த்தாவாகி உம்முடைய சமூகத்திலே எங்களை நான் தாழ்த்துகின்றோம். நீங்காத கிருபை தொடர்ந்து எங்களை சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் மன்றாடுகின்றோம். நம்மை தேவன கர்த்தாவே, நீர் எங்களை அழைத்து நீர் உண்மை உள்ளவராக இருப்பதற்காக நன்றி. எங்களுடைய வாழ்விலே நல்ல மாற்றங்களை கொண்டு வருகின்ற தெய்வமாக இருப்பதற்காக நன்றி. எங்கள் மூலமாக நீர் மகிமைப்பட சித்தம் கொண்ட தயவுக்காக நன்றி. நான் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு உண்மை உள்ள மக்களாக ஜெபிக்கின்ற பாக்கியத்தை நீர் கொடுப்பீராக. இந்த சிறியவர்கள், மாலும தம்பி தங்கை, பெரியவர்கள், வயது முதிர்ந்த மக்கள் எல்லாரையும் கிருபையை கண்ணோக்கி பாரும். ஆண்டு இந்த கொரோனா தொற்று நோயிலிருந்து தேசத்துக்கும் அகில உலகத்துக்கும் எங்களுடைய பகுதிக்கும் இந்த தமிழகத்துக்கும் நல்ல விடுதலை தார். ஆண்டவரே, களத்தின் முன்னணியில் என்று உழைக்கின்ற மருத்துவத்துறையினருக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இறங்கி நம்முடைய பிள்ளைகளை இந்த கிருபினாலே நிறைத்தருளும். அரசு துறைக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை கிருபியாய் கண்ணோக்கி பார்த்து வழி நடத்துவீராக. பரம தகப்பனில் செழிப்பான காலங்களை சூழ்நிலைகளையும் நீர் ஏற்படுத்தி கொடும். விரைவாக ஆலயங்கள் யாவும் திறக்கப்பட ஆண்டவர் மகத்துவமான காரியங்களை செய்து நிறைவேற்றுவீராக. ஆண்டவரே, வியாதிகளில் போராடிக்கிட்டு இருக்கிற மக்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். இறங்கும் தெய்வீக சோத்தித்தார், மரணங்கள் நேரிடாதபடி காத்திரலும். தேவன கர்த்தாவே, ஒருவேளை அந்த சிலர் வியாதியின் பாதிப்பினாலே தற்கொலைக்கு கூட செல்கிறார்கள். ஆண்டவரே, கிருபையாக இறங்கும். அந்த அப்படிப்பட்ட அந்த மரணங்கள் நிகழாதபடி நீர் காத்திரலும். எல்லா நன்மையினால் ஆண்டு கொள்வீராக. மீண்டுமாக துதி செலுத்துகிற ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். திருநெல்வேலி திருச்சபைக்காக நன்றி. 240 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவரே, ஒரு பிராமண விதவையின் மூலமாக ஆண்டவரை உருவான ஒரு திருச்சபை, ஒரு அற்பமான ஒரு ஆரம்பம். ஸ்வாட் செய்கிறவர்கள், ஆண்டவரை ரேனிய செய்கிறவர்கள் போன்ற மாபெரும் பரிசுத்தவான்களாலே நிலைநிறுத்தப்பட்ட ஆண்டவரே திருச்சபை நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய பகுதியிலும் அந்த ஆண்டு ஊழியை செய்த நம்முடைய பிள்ளைகள் யாவருக்காக நன்றி. இந்த மகத்துவமுள்ள கிருபை தொடர்ந்து எங்களை தாங்கட்டும். நாங்கள் உம்முடைய திருச்சபையின் அவயவங்களாக, உம்முடைய சரீரத்தின் உறுப்பினர்களாக உம்மை என்று மகிமைப்படுத்த ஆண்டவர் துணை புரியும். துதிகான மகிமையில் அவற்றை பாதப்படிகளை சமர்ப்பிக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் மிகுந்த மனத்தாழ்மோடு வேண்டிக் கொள்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்காக கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி எப்பொழுதும் எப்பொழுதும் சமாதானம், சந்தோஷம், நீடிய சுக வாழ்வு கட்டளையிட கடவர். நிறைவு கீதமாக கீதங்கள் 486 பாமாலை 324 பாடு. பாமாலை 324. பாதை காட்டும் மா யெகோவா, பரதேசியான நான்.
ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலை எங்கள் மீட்பெருமாய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் இதயத்தின் தியானமும் எப்பொழுதும் உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்திலே பிரீதியாயிருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் நன்றி. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.